ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ரிலேஷன்ஷிப்பில் செக்ஸுவல் ஆக்ட்லேயே அது கௌரவம் வருது, போலித்தன்மைகள் வருது, ப்ரைடு வருது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வந்து தானே ஆகணும். என்ன வந்து தானே ஆகணும்னு வேற வழி இல்லையே. ஈகோ இருந்தால் தான் மனித குலமே இயங்கும். ஏன்னா எக்ஸிக்யூஷன் அவர் தான். ஒரு மனித நாகரீகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனித நாகரீகம் எதை நோக்கி இருக்க வேண்டும், பரஸ்பரமான ஒரு சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நடத்தி காட்டியவர்களும் விவரித்து சென்றவர்களும் தமிழ் பாரம்பரியம் மட்டும்தான். இதை காந்தி ஒரு இடத்துல சொல்றாரு, எண்ணிக்கை 12 மணி நிசி ராத்திரியில் ஒரு பெண்மணி நகைகளோடு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் வீதிகளில் நடந்து செல்கிறாளோ அன்றைக்குத்தான் நாம் சுதந்திரம் அடைந்தோம் என்கிறார். புரியுதுங்களா? போக முடியுமா? இன்னைக்கு திருமணம் ஆயின பிறகும் ஒரு மனிதன் இன்னொரு பெண்மணியையும் ஒரு பெண்மணி இன்னொரு ஆணவனையும் நேசிக்கிறாளோ, அவனோடு அவள் அந்த மன்மதத்தை அனுபவிக்க நினைக்கிறாள் என்றால் அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல வந்துடுது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். பார்க்குற வரைக்கும் தான். பார்த்துட்ட பழகிட்ட. நீங்கெல்லாம் இப்ப சொல்றீங்களா, பாப்பா போர் அடிக்குதுப்பா, அது வந்துடும். எல்லாமே இந்த ஜென்மத்தில் நீங்கள் யாரோடெல்லாம் உறவு கொள்கிறீர்களோ, யாரோடெல்லாம் இணைந்திருக்கிறீர்களோ, நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், யாரோடெல்லாம் உங்கள் பணிகளில் இணைகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் ஒரு சில ஜென்மங்களில் உங்களோடு தொடர்பு உண்டவர்கள் என்பது அதை கயானிஸ்ட் தியரியிலையும் சொல்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த தசாவதாரம் படம் எடுக்கிறார் அவர். கமல்ஹாசன் அந்த கதையை அப்படிதான் வடிவமைச்சிருக்காரு. செல்ஃப் டிஃபென்ஸும் அப்புறம் இனவிருத்தி 2 தான் மனிதர்களுடைய உணர்வுகள்னு சொல்லி டார்வின் சொல்றாரு. செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு அதனால தான் சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு ஃபீலிங் ஆஃப் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எடுத்துன்னு வந்துட்டான். பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் நீ இருப்ப. புரியுதுங்களா? ஒரு போர் நடக்கிற இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பயந்து தான் வாழணும். எந்த நேரத்தில் எங்கேருந்து குண்டு வரும், எங்கேருந்து பாம்பு விழும். இல்லை ஒரு ராயட் நடக்குது ஒரு சிட்டியில் அப்படின்னா, ஒரு பெரிய இனக்கலவரம் நடக்குதுன்னா அங்கே செக்யூரிட்டி போயிடும். அந்த செக்யூரிட்டி போய் பயம் ஒன்று வந்துச்சுனாலே மன்மதம் அடங்கிடும். மன்மத நிலை அங்க இருக்காது, மன்மத உணர்வுகள் வராது. கிடையாது. ஆமா, உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக மட்டுமே நீங்கள் பார்ப்பீர்களே தவிர அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த மன்மத ஈடுபாடு இருக்காது. டார்வின் சொல்றது கரெக்டு தான். அதை வேற மாதிரி சொல்லியிருக்காங்க சைக்காலஜி. ஆமா ஆமா, மரபணு ரீதியாவே நிறைய விஷயங்கள் வருது. மரபணு ரீதியா வர்றது, அதே மாதிரி ஃபேமிலி, அப்பா அம்மா, அப்புறம் சுற்றுப்புற சூழ்நிலைகள், இவன் சந்தித்த மனிதர்கள், இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ஜாதகம். அதை நான் நிறையா கொஞ்சம் பார்த்தேன். அதாவது செங்கிஸ்கான்லாம் ஒரு நாட்டுக்கு படையெடுத்து போனான்னா அந்த நாட்டில் முதல்ல மன்னருடைய குயினை தான் அவன் ரேப் பண்ணுறான். இல்லைன்னா ஏதாவது ஒரு 10 பொம்பளைகளை ரேப் பண்ணி கொன்னுடுறது. அதை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்கன்னு. ஒரு பெண்ணை கற்பழித்தாலே அந்த இனத்தில் உள்ள எல்லா பெண்களையும் கற்பழித்த மாதிரி உள்ளுணர்வு ஏற்படுதுங்கிறாரு டார்வினும் சொல்கிறாரு, இவரும் ஃப்ராய்டும் சொல்கிறாரு. இதனுடைய நீட்சி தான் ஆணவ கொலையோ அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம். ஆணவ கொலை இது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், ஆர்மி, இந்த மாதிரி இராணுவத்தில் பணிபுரிவது, இங்கே நீங்கள் ஒரு சைக்காலஜியும் பார்க்கணும், ஃபிசியாலஜி பார்க்கணும், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனும் பார்க்கணும். ராஜாக்கள் அவங்களும் இராணுவத்திற்கு தலைமை. செங்கிஸ்கான்லாம் இவங்களுக்கு டெக்ஸ்டோஸ்டெரான் சொன்னேன் இல்லையா, டெஸ்டோஸ்டெரான், அது உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு அந்த மசில் மாசெல்லாம் கொடுக்கும். ஓகேங்களா? இவர்கள் போர் வித்தைகளை பழகுபவர்கள். ப்ராக்டிஸ் ஆஃப் எவ்ரி இது உங்களுக்கு மார்ச் பாஸ்ட்லேருந்து இதிலிருந்து ரன்னிங்ல எல்லாம். அப்போ அவங்களுக்கு உணவு தேவைப்படுகிறது. அதனால் அவங்களுக்கு பர் டே, இப்போ நம்ம ஆர்மியிலலாம் எடுத்திங்கன்னா இராணுவத்தில் 150 கிராம் மட்டன் கொடுப்பான் ஒரு நாளைக்கு மினிமம். சாப்பிட்டாகணும் நீ, ஏன்னா உனக்கு அந்த புரோட்டீன் வேணும். வேணும். ஓகேங்களா? இது இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். ஒரு 150 கிராம் மட்டன் ஒரு 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மன்மத உணர்வு வீரியமாகிவிடும். இப்போ இவங்க என்ன ஆகுறாங்கன்னா, இந்த மாதிரி ஆர்மியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி அந்த காலத்துலேயும் அந்த மாதிரி
போர் வீரர்கள்லாம் பயிற்சியிலேயே இருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த செக்ஷுவல் அவுட்லெட் வந்து ரொம்ப கம்மி. படையெடுத்து செல்லும் பொழுது இவன் பகை நாட்டுக்குள்ள போறான், இவனுக்கு அங்கே லாலாம் கிடையாது. உண்மை. அப்போ என்ன ஆவான் இவனுக்கு இருக்கிற அந்த வெறித்தனத்துக்கு யார் கிடைச்சாலும் ஃபோர்ஸபிளாக அந்த ஆக்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடுவான். நீங்கள் ரேப்பிங்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். பாலியல் பலாத்காரம். அது வந்து ஒரு காமனாக நடக்கிறது தான் இன்றைக்கும். இப்போ எவ்வளோ நீங்கள் பிபிசி பார்த்துன்னு வந்தீங்கன்னா, இப்போ யுக்ரைன் ரஷ்யா வார் நடக்குது இல்லை, அங்கே கூட பார்த்தீங்கன்னா பாலியல் அத்துமீறல்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சுட்டுக் கொள்கிறான். ஆமாம். ஓகே, தன் சக மனிதனை சுட்டுக் கொள்கிறான். அது எந்த நாட்டுக்காரனா ஒன்றா இருக்கட்டும், சரிங்களா? அப்போ வந்து அவனுக்கு என்னன்னா மாரல்ஸ் எல்லாம் போயிடும். மாரல்ஸ் எல்லாம் போன அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு 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 பெண் அவர்கள் கையில் கிடைத்தால் அதை தவறாக பயன்படுத்தி விட்டு அவளையும் கொன்று விடுவார்கள், வெட்டி சாய்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. அது நீங்கள் இப்போ நடக்கிற வாரெல்லாம் கூட நீங்கள் பிபிசிலேயே பார்க்கலாம். அதை எவ்வளோ வந்து பாலியல் வன்கொடுமைகள் அந்த போர் நடக்கும் அந்த இடங்களில் ஏற்படுகிறது என்பது. இது வந்து ரொம்ப ஒரு ஒஸ்ட் மேன்கைண்ட் ஆக்ட். இது வந்து எப்போ போர் நடந்தாலும் இன்னைக்கு வரைக்கும், அந்த காலத்திலிருந்து நீங்கள் ஜூலியர் சீசர் காலம், அதுக்கு முன்னாடி ஏதாவது ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா கூட, இந்த போர்னு வந்து ஒரு நாட்டை நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது இராணுவம் அந்த போர் புரியும் வித்தைகள், உங்களுக்கு இடம் இருக்கும் அந்த ஆயுதங்கள், அதை வச்சு நீங்கள் சண்டை போடக்கூடிய அந்த உங்களுடைய சண்டை முறைகள், இதிலெல்லாம் ஒரு நாட்டை நீங்கள் ஆக்கிரமிக்கும் பொழுது அந்த நாட்டில் உள்ள பெண்களை உங்கள் பொக்கிஷமாக எடுத்துக்கொள்வீர்கள். அதில் பல வயலன்ஸ் நடக்கும், செக்ஷுவல் வயலன்ஸ். அது வந்து அவங்க வந்து அப்படிதான் மூர்க்கத்தனமாக இருப்பாங்க அந்த போர் புரியவர்கள். எனி டைம் நானும் சாவ போகிறேன், ஒரு புல்லட் வந்து அடிச்சா நான் அவுட்டு, அவ்வளோதான். வாழ்க்கை வந்து நிரந்தரம் கிடையாது. எனி டைம் ஐ மை டை, புரியுதுங்களா? அந்த மனநிலையில் இருக்கிறவங்க வந்து இப்படி தான் இருப்பான். இப்போ இந்த பறவைகள் மிருகங்கள் எல்லாமே காதல் பண்ணுறது பின்பக்கம் கூடி தான், மனிதர்கள் மட்டும் முன்பக்கம் காதல் பண்ணுறாங்க. இல்லை அப்படி நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஆக்ட் ஆஃப் செக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் ஸ்பைன் அனிமல்ஸ். உங்களுக்கு ஒரு வரிகுதிரை, ஒரு மாடு, ஒரு ஆடு, ஒரு யானை, ஒரு ஒட்டகம், எல்லாமே வெர்டிக்கல் ஸ்பைன். மனுஷன் ஒருத்தன் தான் ஹரிசாண்டல் ஸ்பைன். ஆமாம், ரெண்டு காலில் நிற்கிறோம். அப்போ என்னைக்கு முதுகெலும்பு நம்பிச்சு எரெக்ட் ஆனாலும் அன்னையிலேருந்து ஃப்ரண்ட்டில் காதல் பண்ண ஆரம்பிச்சு. இல்லை நம்ம வந்து வெர்டிக்கல் ஸ்பைன் அனிமலாக இருந்ததே கிடையாது. என்ன அப்படி சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? என்ன நீங்கள் ஹோமோ எரெக்டர்ஸ் எல்லாம் இருக்கான், ஹோமோ ஹபிலிஸ் எல்லாம் இருக்கான். அதுக்கும் மனித குலத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்களாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒராங்குட்டனுக்கும் மனுஷனுக்கும் கூட சம்பந்தம் கிடையாது. சிம்பன்சி எல்லாம் தனி. இது சிம்பன்சி கொரியில விட்டுருங்க, ஒராங்குட்டன் ஆல்மோஸ்ட் மேன் கிடையாது, சம்பந்தம் கிடையாது. ஹரிசாண்டல் லிவிங் பீயிங்ஸ், அதாவது இந்த மாதிரி ஹரிசாண்டல் ஸ்பைன் இருக்கிறவங்க. சிம்பன்சி வெர்டிகலா தானே இருக்கு. சிம்பன்சி திருப்பி 4 காலில் தான் நடக்கும், அப்புறமா கொஞ்சம் தூரம் 2 காலில் நடந்துட்டு அப்புறம் இறங்கிடும். சரி, அதுவும் ஹரிசாண்டல் ஸ்பைன் தான். அவங்களுக்கு வந்து அந்த உறுப்பு, அந்த அமைப்பு, அந்த உடல் அமைப்பு அந்த மாதிரி, அதனால அவங்க அந்த அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஆக்ட் நடக்குதாங்க. நம்மளது வந்து வேற. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா யானை இப்படி 4 காலில் படுத்துக்குன்னு பெண் யானை படுத்து கொண்டு இருக்கும், ஆண் யானை அந்த மேட்டிங்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு இதுலயே இருக்கு, அனிமல் டாக்குமெண்ட்ரிஸ்லயே இருக்கு. அந்த மாதிரியும் நம்ம பார்த்ததில்லை, அனிமல் டாக்குமெண்ட்ரிஸ்ல எடுத்திருக்காங்க. நேச்சுரல் ஹேபிட்டன்ஸ்ல நடக்குது. என்னைக்கு ஆடை உடுத்த ஆரம்பிச்சானோ அன்னையிலேருந்து தான் ஹிப்போக்ரஸி ஆரம்பம். இட்டு ஈகோ, சூப்பர் ஈகோலாம் இருக்குல்ல, அதில் இட்டு போய் ஈகோ வர ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க. டார்வினோ ஃப்ராய்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஈகோ வந்ததுனால தான் இந்த உலகமே இயங்குதுங்கிறாங்க. இல்லைன்னா எல்லாரும் சாமியார்த்தனத்தில் இருப்பாங்க. ஈகோ இருக்க போய் தான் உங்களை விட எனக்கு அறிவு வளரணும், உங்களை விட நான் பலசாலியாக இருக்கணும், உங்களை விட நான் பணம் சேர்க்கணும், உங்கள் வீட்டை விட நான் பெரிய வீடு வாங்கணும் அப்படிங்கிறது போட்டி, பொறாமை எல்லாமே ஈகோ, இந்த ப்ரைடு இதில் தான் வருது. சூப்பர் ஈகோ வந்து விவேகானந்தர் மாதிரி உள்ள, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி உள்ளவங்களுக்கு. இந்த இட்டு ஈகோ
இந்த ஆடை உடுத்தின பிறகு அந்த ஹிப்போக்ரஸி எதில் வருதுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே வருது ஈகோ. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே ரிலேஷன்ஷிப்பில் செக்ஸுவல் ஆக்ட்லேயே அது கௌரவம் வருது, போலித்தன்மைகள் வருது, ப்ரைடு வருது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வந்து தானே ஆகணும். என்ன வந்து தானே ஆகணும்னு வேற வழி இல்லையா? இப்போது சிக்மண்ட் ஃப்ராய்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, அவர் வந்து அந்த ஈகோ சூப்பர் ஈகோன்னு எடுத்துன்னு வர்றாரு எக்ஸ்பிளனேஷன். இடுன்னா அந்த லஸ்ட், டிசையர். அதுதானே புத்தர் சொல்கிறாரு, ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும். ஆனால் இடு இப்போ மனுஷனுக்கு திங்கிங்னு ஒன்று இருக்குது, சிந்தனை சக்தி. அந்த சிந்தனை சக்தி எங்கிருந்து உருவாகுகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதற்கு பதில் கிடையாது. சரிங்களா? பட் சர்ஃபேஸ் ஆஃப் த கான்ஷியஸ்னஸில் அது ஃபங்க்ஷன் ஆகுது நம் நினைவு நிலையில். இட் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் வந்து, நான் ஒரு சின்ன உதாரணம் தரேன். இட்னு வரும்பொழுது ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறேன், உடனே என் மனது சொல்லும் அதுதான் இட்டு. இவளை கட்டித்தழுவி ஒரு முத்தமிட்டால் எப்படி இருக்கும், அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறேன். அது இட்டு. அது மிருகத்தன்மை. மிருகத்தன்மை இல்ல, இதுல மிருகம் அதெல்லாம் வராது, அதெல்லாம் எடுத்து வராதிங்க. இட்டு மிருகத்தன்மை. இட்டு எப்படி மிருகத்தன்மை ஆகும்? இட்டு இல்லைன்னா நீ வாழவே முடியாது. இட்டு இல்லைன்னா நீ அவ்வளவுதானே. ஏன் மிருகத்தன்மை? ஒரு இயற்கையால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் மனிதகுலம். அதில் ஆடவனாகிய நான் ஒரு அழகான பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த இட்டு சொல்லுது, இவளை கட்டி தழுவி ஆற தழுவி ஒரு முத்தமிட்டால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் என்பது அந்த இட்டு. ஈகோ என்ன பண்ணும்? சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கும். ஆனா சூப்பர் ஈகோ வந்து தடுக்கும். அது வேற. ஆமா, கும்பல தர்மடி வாங்குவிய, பண்ண முடியுமா? அது யாரோ பெண், அது கரெக்டா? சூப்பர் ஈகோ வந்து பிளாக் பண்ணிடும், பண்ண கூடாது. இதுதான் அந்த இட்டு ஈகோ சூப்பர் ஈகோக்கு உண்டான விளக்கம். இந்த இட்டு இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே கிடையாது. ஈகோ எப்படின்னா, பிறந்த குழந்தைக்கு ஈகோ கிடையாது. 10 வயசுல உங்களை உங்க அப்பா அடிச்சாருன்னா, 2 அறை விட்டாருன்னா அழுதுன்னு உட்காந்துருப்பீங்க. அடுத்த 2 நிமிஷம் கழித்து ராஜேஷ்னு கூப்பிட்டா எழுந்து ஓடி வருவீங்க. இதே 40 வயசுல உங்க அப்பா அடிச்சா நீங்க 4 மாசத்துக்கு வரமாட்டீங்க அவர்கிட்ட. ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா ஈகோ வந்துடுச்சு அங்க. ஈகோ எப்போ வரும்னா, அடல்ட்ஹுட் ரீச் பண்றீங்கல்ல, 18வது வயது, அப்போ ஈகோ ஃபுல்லா வளர்ந்துரும். ஏன்னா நீங்க வளர்ந்துட்டீங்க, ஃபுல் சைஸ். ஆனா இந்திரியம் எப்போ உருவாச்சு? டெஸ்டோஸ்டிரோன் உருவாகி உங்களுக்கு ஸ்பெர்ம் உருவாகி உங்களுக்கு எரெக்ஷன் வந்த உடனே ஈகோ உருவாகும். 13-14 வயசுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈகோ வளரும். வளர்ந்து நீங்க 18வது வயதுல அந்த அடல்ட்ஹுட் ரீச் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈகோ ஃபுல்லா க்ரோ ஆயிடும். ஏன்னா நீங்கள் வளர்ச்சி அடைந்து விட்டீர்கள். இப்போ இட்டு வந்து கேட்டுக்கினே இருக்கும், ஆசாபாசங்கள் சம்பந்தப்பட்டது. ஈகோ வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண பார்க்கும். புரியுதுங்களா? இட்டு வந்து என்ன சொல்லும், நம்ம நல்ல ஒரு பைக் வச்சுக்கணும். ஈகோ அதை எப்படிலாம் நம்ம வந்து அப்பா அம்மா கிட்ட கேட்கறதா, அங்கிள் கிட்ட கேட்கறதா, பிரதர் கிட்ட கேட்டு வாங்குறதா, சம்பாரிச்சு வாங்குறதான்றத வழிமுறையை பார்க்கும். இதுதான் ஈகோ. ஈகோ ஒன்னொன்னுத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண பார்க்கும். சூப்பர் ஈகோ எப்பயாவது தான் இயங்கும். இல்லை, சூப்பர் ஈகோன்னா அது வந்து எப்பேற்பட்ட டெம்டேஷனுக்கும் ஆட்படாத, ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய விவேகானந்தர், அந்த மாதிரி புத்தர் மாதிரி ஆளுகளுக்கு தான் சூப்பர் ஈகோங்கிறாங்க. சூப்பர் ஈகோ வந்து உங்களுக்கு வந்து உள்ள இருக்குது. அதைத்தான் வந்து தமிழர்கள் மனம், நெஞ்சம், உள்ளம் என்று 3ஆக பிரித்து ஒரு தடவை சொன்னீங்க. மனம் என்பது மனம், ஒரு குரங்கு. மனம் என்பது குரங்கு, அதான் இட்டு. நெஞ்சம் இங்க இட்டு ஈகோ சூப்பர் ஈகோ வராது. இந்த மனம், நெஞ்சம், உள்ளம் இதை வந்து ரொம்ப அழகா வார்த்தைகள் கொடுத்துட்டாங்க. மனம் என்பது ஆசாபாசங்களுக்கு உட்பட்டது, ஓகேங்களா, இச்சைகளுக்கு உட்பட்டது. நெஞ்சம் என்பது மெய்பாடுகளுக்கு உட்பட்டது, இமோஷன்ஸ். கோவப்படும் போது உன் பிஹேவியரே மாறும், சந்தோஷப்படும் போது உன் பிஹேவியரே மாறும், துக்கப்படும் போது உன் பிஹேவியரே மாறும். புரியுதுங்களா? அது நெஞ்சம் சம்பந்தப்பட்டது. உள்ளம் என்பது உயிர் சம்பந்தப்பட்டது, தூய்மையானது. ஓ, உங்களுக்கு வந்து அந்த ஈகோ வந்து ஈகோ இருந்தால் தான் மனித குலமே இயங்கும். ஏன்னா எக்ஸிக்யூஷன் அவர் தான், எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றது அவர் தான். ஆனா அப்போ நீங்க சொல்ற ஈகோ எங்க வரும்னா, ஒரு ஆணும் பெண்ணும் மன்மதத்தில் இணையும் பொழுது பெண்களுக்கு வந்து மன்மதன் தான் வெப்பன். புரிஞ்சிச்சுங்களா? எனக்கு என்ன நீ சரியா பார்த்துக்கலன்னா நான் உனக்கு அடிபணிய மாட்டேன்.
அதிலிருந்து விலகி நிற்பேன். புரியுதுங்களா? அது வந்துடுதே, அங்க ஈகோ வந்துடுதே. ஈகோ வந்தா முழுமை பெற்ற காதல் எப்படி வரும்? இந்த பாருங்க, குழந்தைத்தனமான காதல் ஒன்று உண்டு, இம்மெச்சூர்ட் காதல், இம்மெச்சூர்ட் அன்பு உண்டு. இது வந்து நீங்க மெச்சூர்டு லவ் எப்படி வரும்? மெச்சூர்டு லவ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாதுங்க இந்த மனித குலத்துல. கிளியோபாட்ரா, அதாவது இத பாருங்க, அதெல்லாம் வந்து நீங்க நேர்ல பாத்தீங்களா? பார்த்திருப்போமா? நம் கவிதை நம்மளுடைய வரலாறுகளில் எழுதியதை தான் பார்த்திருக்கிறோம். கார்ல் மார்க்ஸ், ஜென்னி, இந்த உலகத்தில் எனக்கு தெரிந்து ஒரு மனித நாகரீகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனித நாகரீகம் எதை நோக்கி இருக்க வேண்டும், பரஸ்பரமான ஒரு சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நடத்தி காட்டியவர்களும் விவரித்து சென்றவர்களும் தமிழ் பாரம்பரியம் மட்டும்தான். இதை வந்து காந்தி ஒரு இடத்துல வந்து சொல்றாரு, எண்ணிக்கை 12 மணி நிசி ராத்திரியில ஒரு பெண்மணி, வயது வந்த ஒரு பெண்மணி நகைகளோடு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் வீதிகளில் நடந்து செல்கிறாளோ அன்றைக்குத்தான் நாம் சுதந்திரம் அடைந்தோம் என்கிறார். புரியுதுங்களா? போக முடியுமா இன்னைக்கு? இதை செங்கிஸ்கான் சொல்லியிருக்கான், அங்க இருந்தா எடுத்திருக்காரு காந்தி. எப்படியோ காந்தி நம்ம நாட்டு நம்மளுடைய தேசத்தந்தை சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? இதுல வந்து உங்களுக்கு அந்த நாகரீகம், அந்த உயரிய நாகரீகம் என்பது தமிழர்கள் விவரித்து சென்ற ஒன்று. அதுல வந்து அவன் கொடுக்குறான், ரொம்ப அழகா கொடுத்துட்டான். சைக்காலஜியை கொண்டாந்து பேக்டா கொடுத்துட்டு போயிட்டான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் முடிச்சிச்சு. அவ்வளவுதான். பார்க்குற வரைக்கும் தான். பார்த்துட்ட பழகிட்ட. நீங்க எல்லாம் இப்ப சொல்றீங்களா, போப்பா போர் அடிக்குதுப்பா, அது வந்துடும். 24 மாதம் போய்விட்டால் இந்த செல் மெமரியும் மசில் மெமரியும் அதுக்கு போர் அடிச்சிருமா? என்ன ஒரே பொம்பளைய பார்த்துட்டு? அப்படி இல்லை, ரஷ்யன். இதுதான் ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட் எப்படி கொடுக்குறான் அப்படின்னா, ரஷ்யன்ஸ் ஆர் வெரி குட் இன் சைக்காலஜி. ரொம்ப அழகாக கொடுத்துருக்கான். அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, a heat between a man and a woman stays between 3 to 5 years. சரி. அந்த ஒரு அட்ராக்ஷன், ஆமா, அந்த ஒரு வீரியம், அந்த ஒரு ஆர்ப்பரித்தல், அந்த ஒரு ஈடுபாடு, அந்த ஒரு பிடித்தல், அந்த ஒரு விருப்பம் மினிமம் 3 வருஷம் இருக்குதுன்றான். மேக்சிமம் போனா 5 வருஷம். அதுக்கப்புறமா நீட் ஃபார் சேஞ்ச் வந்துடுது. எதுனா எலெக்ஷன் மாதிரி சொல்றீங்க? நீட் ஃபார் சேஞ்சுன்னா உங்களுக்கு செகண்டரி நீட்ல நீட் ஃபார் சேஞ்சுன்னு எடுத்துன்னு வருவாங்க. ஓகேங்களா? எப்படின்னா, நீ இப்போ ஒரு கார் வாங்குற, ஒரு மாடல் நல்ல கார் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுற, வாங்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொஞ்ச நாள், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த கார் ஒரு 2-3 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டு இருக்கும், பழசாயிட்டு இருக்கும். எவ்வளோ அந்த 5 வருஷத்தில் 3 வருஷமோ 5 வருஷமோ நிறைய மாடல்ஸ் வந்துட்டுருக்கோம் புதுசாக. கரெக்டுங்களா? இப்போ தான் இம்ப்ரூவ் பண்ணினே வராங்களா? ஆமாம் ஆமாம். இந்த ஃபீச்சர் அந்த ஃபீச்சர் நிறைய வந்துருக்கும். இது போர் அடிச்சிச்சு இல்லை உனக்கு? ஆமாம். 4-5 வருஷம் கேட்பான், என்ன அதே காரை போதும் இல்லை, அதுக்காக கேட்கட்டும். நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் இது ஓட்டி ஓட்டி போர் அடிச்சிச்சுடா, போதும், இதுவும் கலத்து போச்சு, எவ்வளோ மாடல்ஸ் பியூட்டிஃபுல் மாடல்லாம் வந்துக்குது, இன்னொன்று பார்த்து ஆசைப்படுவேன். அப்போது இந்த காரை தூக்கி போடு, வித்துடு, என்ன வருதோ வரட்டும், புது கார் வாங்கிக்கலாம் அப்படி. அதே தான் இங்கேயும் நடக்குது. ஒரு 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 நிலைமைக்கு பின்னால், அதாவது இங்கே தானே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்துடுது. திருமணம் ஆயின பிறகும் ஒரு மனிதன் இன்னொரு பெண்மணியையும், ஒரு பெண்மணி இன்னொரு ஆணவனையும் நேசிக்கிறாளோ, அவனோடு அவள் அந்த மன்மதத்தை அனுபவிக்க நினைக்கிறாள் என்றால் அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல வந்துடுது. ஆமா ஆமா ஆமா. அது போன பிறவியினுடைய லிங்க்குங்கிறாங்களே இதுல, ரீஇன்கார்னேஷன்ல சொல்லும்போது எல்லாமே இந்த ஜென்மத்தில் நீங்கள் யாரோடெல்லாம் உறவு கொள்கிறீர்களோ, ஆமா, யாரோடெல்லாம் இணைந்திருக்கிறீர்களோ, நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், யாரோடெல்லாம் உங்கள் பணிகளில் இணைகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் ஒரு சில ஜென்மங்களில் உங்களோடு தொடர்பு உண்டவர்கள் என்பது. அதை வந்து கயானிஸ்ட் தியரியிலையும் சொல்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த தசாவதாரம் படம் எடுக்கிறாரு அவர். ஆரம்பத்தில் அந்த கயானிஸ்ட் தியரி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கு தான் அந்த இதை காட்டுறாரு, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். பட்டர்ஃப்ளை இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் வர எபிசோட்ல அந்த அந்த இவனை வந்து அந்த நம்பி அந்த இவனுக்கு அந்த அரசன் கொன்னுடுறாரு. அந்த சிலையில அவனை கட்டி தூக்கி போட்டுடுறாரு கடல்ல.
அது இப்போ எத்தனையோ ஜெனரேஷன் கழிச்சு வரும்பொழுது அது வெளியில வருது பாருங்க. அது கனெக்ட் ஆகுது பாருங்க. உண்மை அந்த மாதிரி அதுதான் அந்த கைனச்சேரியில கமல்ஹாசன் வந்து அந்த கதையை அப்படிதான் வடிவமைச்சிருக்காரு. அது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அது ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு அவரு. உங்களுக்கு இங்க வரும் பொழுது நீட் ஃபார் சேஞ்ச் வந்துடுது. நீட் ஃபார் சேஞ்ச் வந்து, அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்றது வந்து திருமணம் ஆன பிறகு ஒரு கணவன் மற்றொரு பெண்மணியோடு உறவு கொள்வதோ அல்லது ஒரு மனைவி மற்ற ஒரு ஆண்மகனோடு உறவு கொள்வதோ எல்லா சமுதாயத்திலையும் இருக்கத்தான் செய்கிறது. சமுதாய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு பயம், இந்த ஃபியர் என்ற அடிப்படையில் அதுதான் ஃப்ராய்டு சமூகம் ஒற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறாரு. சமூகம் ஒத்துக்காதே இதை, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப். சமூகம் ஒத்துக்காதுன்னா ஏன் ஒத்துக்காதுன்னு சொல்லட்டுமா? என் சைக்காலஜி சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, நம்ம ஒரு 40 பேர் வேலை செய்கிறோம். ஓகே, நம்ம எல்லாம் ஒரு 40-42 வயசுல இருக்கிறோம். நீ ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஃபேர் வச்சிருக்க, எங்களுக்கெல்லாம் தெரியும். நீ ஏன் சொல்லியிருப்ப? இருங்க சொல்றேன், சும்மா ஒரு உதாரணம் தானே. இல்லை நான் அந்த ஆஃபீஸில் நான் ஒரு 2 எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் நான் வச்சிருக்கேன். இன்னொரு 2 பெண்மணிகள், நான் திருமணம் ஆகி எனக்கு ஒரு 15 வருஷம் ஆகுது. இன்னொரு 2 பெண்மணியோட எனக்கு உறவும் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும். மறைவில் திட்டுவீங்க, பாரு அவனுக்கு எவ்வளோ அழகான பொண்டாட்டி, அப்போ கூட பாரு அவன் இந்த மாதிரி பண்றான். அது போல மனைவி இருந்தாலும் குரங்கு போல ஒரு கூத்தியா. அது பழமொழி. சரி, ஆமா, அது அவன் கண்ணை போய் பிடிங்கி வச்சு பாரு தெரியும். அந்த மாதிரி நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? நான் இல்லாத போது என்ன புறம்பாடுவீங்க. அவனுக்கு மாரல்ஸ் இருக்கா பாரு, அவனுக்கு எத்திக்ஸ் இருக்கா பாரு, எவ்வளோ நல்ல பெண் அவங்க மனைவி, என்ன மாதிரி அவங்கள விட இவனுக்கு என்ன வேணும், இவன் ஏன் இந்த மாதிரி அலையணும் இவன் அப்படின்லாம் என்ன திட்டுவீங்க. இப்போ ஏன் எதிர்க்கல நீங்க எல்லாம் மீட் பண்ணிக்கும் போது மற்ற கொலீக்ஸ் எல்லாம். இது எங்க தெரியுமா வருது சொல்லட்டுமா? உனக்கும் ஆசை, ஆனா பயம். அந்த பொறாமையில என்ன திட்டினீங்க? பொறாமதான் ரஜினி சார் சொல்ற மாதிரி. அந்த பயம் இல்லைன்னு வச்சுக்கோ, நீயும் ஒரு புதுசா ஒரு ஸ்டெப்னி வாங்கி மாட்டிட்டு கார்ல. உண்மைதான், பயம்தான் காரணம். அது முதல் இரவுல வந்து கல்யாணம் பண்ண அன்னைக்கு ஒரு பாலில் ஒரு மருந்து போட்டு கொடுப்பாங்க. அது அவன் கணவன் வந்து கடைசி வரைக்கும் மனைவியை விட்டு விலக மாட்டான் அப்படின்னு. அது வந்து இன்னொன்று, இந்த வயதுக்கு வந்த பெண்ணுக்கும் வயதுக்கு வந்த ஆண்களுக்கு 2 வருஷத்துல திருமணம் முடிச்சதுனால முத எந்த பெண்ணை எந்த ஆணை பார்க்கிறார்களோ அவர்கள் கடைசி வரை மாற மாட்டார்கள் என்பது இது. அதனால தான் கோவலன் வந்து மாதவி வந்து அந்த பாலை கலந்து கொடுத்துட்டா, அதனால தான் கோவலன் 15 வருஷம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாதவி மருந்துன்னு இந்த நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க. நாங்கள் தமிழ் மருத்துவத்தில் எடுத்தீங்கன்னா ஒரு சில பிரிவுகள்லாம் இருக்குங்க. அதில் இந்த வசிய முறைன்னு நிறைய இருக்கு. ஓகே, அதுக்குள்ள நம்ம டீப்பாலாம் போவோம்னா அது மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வசிய முறைகள் இருக்கிறது, அதை பற்றி தான் நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் அந்த வசிய முறை உண்மைதான், ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு மட்டும்தான் இயங்கும். ஓ சரி, கொஞ்சம் வருஷம் தான் இருக்கிறான் மாதவியோட. இந்த தசாபுத்தியோட மாறும்போது போயிடும். ஆமா, 15 வருஷம் இருந்தா மாதவியோட. கரெக்டா வந்துட்டீங்க. அந்த கிரகம் மாறின உடனே அது போயிடும். மேபி 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ சிக்குண்டு கிடைப்பாய், அந்த எண்ணத்திலேயே இருப்பாய். ஆனால் அந்த அந்த ஒரு மேகம் கலைந்து விடும். இருக்கு வசிய முறைகள், இன்றைக்கும் இருக்கு. அப்படியா? இன்றைக்கும் இருக்கு, என்றைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அதை நீங்கள், அது வந்து ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம் மாதிரி. அதை நீங்கள் என்றைக்கும் பயன்படுத்தக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. அந்த தவறை இழைத்த நீ மிகப்பெரிய பாவங்களுக்கு ஆளாவாய் அதை பண்ணினான்.